கொடையெல்லாம் எங்கே வைக்கிறது? नॉर्मल 5 बजे चालू होता ना? हाँ 5 बजे चालू होता, लेकिन आज भगवान का शादी है ना, इसके लिए थोड़ा जल्दी खोलो। ठीक है। ये इधर सब लेके जाओ ना। இங்கே வச்சுட்டு வா, அவங்கள்ட்ட கேட்டு கூட பக்கத்தில் வச்சுட்டு உள்ளெல்லாம் எடுத்துட்டு போக வேண்டாம் சாமி கிட்ட. இங்கே வைக்கிற சொல்லு. इधर आप कुछ है वो बात में लेके इधर रखो ना फोन। பேக் மட்டும் எடுத்துக்கிறேன் கொடு. ரெட் டச். இது என்ன சாமி? ஐயப்பன் முருகன். ஃபோன் நீ வச்சுருக்காவே நான் சாமி கும்பிட்டு காமிக்கிறேன். அப்படியே பயம் பண்ணாங்க வீடியோ. கல்யாணம் சாமி வந்து பள்ளி தேவஸ்தான ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கல்யாணம் பாவம். फर्स्ट टाइम तमिल तेलुगु फर्स्ट टाइम வந்து మాట్లాడు తమిళైనా హిందీ అయినా మాట్లాడు. ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். இப்போ எங்கே கும்பிட்ற மாதிரி இருக்கும் சாமி கும்பிட்றோம். முருகன் எப்படி போகிறாங்க? இவங்க என்ன பண்ணுறாங்க? கல்யாணம் வந்துருக்குல்ல சுப்பிரமணிய சாமி கும்பிட்றாங்க. இவங்க கீழே வந்துருக்காங்க. இங்கே விபூதி எதுவும் வாங்க முடியாது. 1 hour இல்லை இங்கே என்னென்ன சாமி இருக்குது? மூணாம் மாடி போகணும்.
கோவிலுக்கு இப்படி தனியாக வரோம் அமைதியாக இருக்குது. கூட்டமாக இருக்கும், இங்கே போகாது அங்கே போகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் இப்படி தனியாக நம்மளே வந்து செப்பரேட்டாக கும்பிட்டுக்கலாம். கூட்டம் வரும் அப்போ பத்தாண்டு செய்வோம், கல்யாணம் ஏழைகள். சாமிக்கு புக் பண்ணுமா? இது என்ன மேடம் புக் பண்ணுறதுன்னா ஃபஸ்ட் டைம் வந்துடுறோம். அப்போ இது எத்தனை மணிக்கு? 5 மணிக்குங்களா? 5 மணிக்கு திறப்பாங்களா? எங்கே இல்லையா? இந்த போய் திறந்துருக்கு, உள்ளே போகக்கூடாதா? உள்ளே போகலாமா? இப்போ இங்கே என்னது? இங்கே என்ன வாங்க மேடம்? ஓகே மேம். எவ்வளோப்பா அமௌண்ட்? வாங்கிக்கலாமா? கொடுங்க மேடம். இந்த எல்லாம் வேண்டிக்கு சொல்கிற கொண்டு போய் சாமிக்கு. மேடம் இங்கே வந்து நெக்ஸ்ட்டு எப்போ ஸ்பெஷல் எது இருக்குங்களா? அதெல்லாம் முருகருக்கு எப்போச்சும் ஸ்பெஷலாக இருந்தாலும் இங்கே வரலாம். ஓகே. நவம்பரா? இது இது ஆகஸ்ட் செப்டம்பர். 6385 இருக்கும். 6385 மேம். 7805 91 ஜீவிதா. ஜீவிதா கவின். கவின் 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 கவின். கேஷ் மேம். 200 இருக்குது. சொல்கிறேன் மேடம். எங்களுக்கு தெரியாது மேடம். இப்போ என்ன பண்ணோம்? இப்போ மேலே போயிட்டு சரி. வேலை பார்த்தாங்களே இருந்தது சின்ன குளம்.